போகிறது ஐஎன்எம்ல 10th சோசியலில் இருக்கக்கூடிய யூனிட் 9, அதாவது லெசன் 9, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாச்சு, அதிர்வுகள் என்ன. ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் 1854 தொடங்கியிருப்பாங்க. 1862 அது செயலிழந்து போயிருக்கும். அதை நிறுவியவர் கஜிலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார், இவங்க 2 பேர் நிறுவியிருப்பாங்க. இதில் வணிகர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அதனால் வணிகர்கள் சம்பந்தமான போராட்டங்களை இவங்க அதிகமாக முன்னிறுத்தியிருப்பாங்க. ப்ளஸ் விவசாயிகளிடமிருந்து கட்டாய வரி வசூல் செய்யும் சித்திரவதை சட்டத்தை சித்திரவதை ஆணையம் அமைச்சு சித்திரவதை சட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம். நெக்ஸ்ட் தேசியவாத பத்திரிகைகளினுடைய தொடக்கம். தேசியவாத பத்திரிகைகள்னால் 2 இந்து, சுதேசமித்ரன். இந்து எதனுடைய எழுச்சியாக ஃபஸ்ட்டு தொடங்கும் அப்படின்னா 1877 டி. முத்துசாமி அப்படிங்கிறவங்க தான் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதியாக அமர்வுப்பட்டிருப்பாங்க. அதை பல ஐரோப்பிய பத்திரிகைகள் விமர்சனிச்சு, அதனால் நம்மளுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராஜ் சாகவாரியார் ப்ளஸ் 4 பேரோடு சேர்ந்து த இந்து அப்படிங்கிற பத்திரிகையை 1878 77 அவர் முதல் இந்திய நீதிபதி, 78 த இந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தேசிய பருவ இதழாக ஜி. சுப்பிரமணியம் 1891 தொடங்குவார். அதுக்கப்புறம் 1899 8 வருஷம் கழிச்சு தான் அது நாளிதழாக மாற்றம் பெற்று இருக்கும். இதனைத் தொடர்ந்து பல உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு சென்னை மகாஜன சபை. இதுதான் தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கு அடித்தளமிட்டதுனே அப்படின்னு சொல்லலாம். சென்னை மகாஜன சபை 1884 மே 16 தொடங்குறாங்க. யார் அப்படின்னா வீரராஜ் சாகவாரியா, பி. அனந்தசார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரோட சேர்ந்து தொடங்குறாங்க. அதனுடைய சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவராக ரங்கையாவும், செயலராக அனந்தசார்லும் பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன போராட்டமாக இருந்தது அப்படின்னா, குடிமைப்பணி தேர்வு இந்தியா ப்ளஸ் இங்கிலாந்து 2லேயுமே ஒரே நேரத்தில் நடக்கணும். லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை நம்ம மூடணும், வரிகளை குறைக்கணும், ப்ளஸ் இராணுவ குடியியல் செலவுகளை குறைக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவர்கள் போராட்டம், கூட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்தது மிதவாத கட்டம். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னாடியே 1884 டிசம்பரில் அடையாறில் பிரம்மஞான சபை கூட்டம் கூடியிருக்கு. அதில் முக்கியமானவர்களான தாதாபாய் நௌரோஜி, KT தெலான், சுதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சிலரும் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, ஆனந்தசார்லூர் போன்றோரும் கலந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெறும். முதல் கூட்டம் 1885 பம்பாயில். அதில் 72 பிரதிநிதிகள், மொத்த பிரதிநிதிகள் 72 பேர். அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்களாகவும், இரண்டாவது கூட்டம் அடுத்த வருஷமே 86 கல்கத்தாவில் நடக்கும். அதற்கு தாதாபாய் நௌரோஜி தலைமை வகிப்பார். மூன்றாவது கூட்டம் 1887 சென்னையில் நடக்கும். அதற்கு பத்ருதீன் தியாப்ஜி தான் தலைமை வகிப்பார். அது எங்கே நடக்கும்னா சென்னையில் தற்போது 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கிஸ் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அதில் 607 பிரதிநிதிகள் கலந்திருப்பாங்க. அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே சென்னையை சேர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுதேச இயக்கம். சுதேச இயக்கம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கப்பிரிவினை அப்போ 1905. சுதேச இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? சுதேச இயக்கத்தை ஊக்குவிக்கணும், அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது, ப்ளஸ் தேசிய கல்விக் கொள்கையை ஊக்குவிக்கணும். இதுதான் சுதேச இயக்கத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான சுதேச கருத்துக்களை பரப்புவதற்காக பல்வேறு இதழ்கள் பயன்பட்டது. அதில் முக்கிய இதழ்கள் சுதேசமித்ரன், இந்தியா அப்படிங்கிற 2 இதழ்கள் தான் சுதேச கருத்துக்களை பரப்பிய முக்கிய இதழ்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் தொடங்கப்பட்டது. அவர் காலியா லாபோ அப்படிங்கிற 2 கப்பல், காலியோ லாபோ அப்படிங்கிற 2 கப்பலை விலைக்கு வாங்கி தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் விட்டிருப்பார். நெக்ஸ்ட் கோரல். அதனை தொடர்ந்து கோரல் வ.உ. சிதம்பரனார்
தொழிற்சாலை போராட்டங்களையும் பறந்திருப்பாங்க. அதன் விளைவாக கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம், நூற்பாலை 1908. நெக்ஸ்ட் வந்து புரட்சிகர தேசியவாதிகளினுடைய புகலிடமாக வந்து பாண்டிச்சேரி இருந்திருக்கு. அந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி வந்து இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல, லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ்லையும் வந்து பாரிஸிலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த புரட்சிகர தேசியவாதிகளினுடைய கருத்துக்களை பரப்ப இந்தியா, விஜயா, சூரியோதயம் போன்ற புரட்சிகர செய்தித்தாள்கள் பயன்பட்டது. இந்தியா, விஜயா, சூரியோதயம். பாரத மாதா சங்கம் வந்து உருவாக்குவாங்க. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியால் வந்து பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்டு அதனால் தூண்டப்பட்டவர். இந்த பாரத மாதா சங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஆங்கில அதிகாரிகளை கொல்லுவதன் மூலமாக வந்து இந்திய மக்களிடம் வந்து தேசப்பற்று உணர்வை வளர்க்கணும் அப்படிங்கிறதா. அதனால் தூங்கப்பட்டவர் தான் வந்து வாஞ்சிநாதன், செங்கோட்டையை சேர்ந்தவர். அதன் காரணமாக அவர் திருநெல்வேலி ஆட்சியராக இருந்த ஆங்கில ஆட்சியராக இருந்த ஆஸ் என்பவரை வந்து திருநெல்வேலியில் உள்ள மணியாச்சி ரயில் நிலையத்தில் 1911 ஜூன் 17 வந்து கொண்டு தன்னைத்தானே வந்து சுட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மிதவாத தேசியவாதிகளால் கொண்டுபடப்பட்ட மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எந்தவித பயனையும் தரவில்லை. அதற்கப்புறம் வந்தவங்க அன்னிபெசன்ட் அம்மையார். அவர் யார் அப்படின்னா வந்து பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னிபெசன்ட். அவர் வந்து அயர்லாந்தில் இருக்கிற தன்னாட்சியை ஒற்றி 1916 வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து உருவாக்குவார். 1916 தன்னாட்சி இயக்கம். இந்த கருத்துக்களை பரப்ப வந்து நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற பத்திரிகை, அவருடைய பத்திரிகை நியூ இந்தியா, காமன்வெல்த் பத்திரிகை. 1910 பத்திரிகை சட்டம் வந்து 1910. அதனை மீறியதற்காக வந்து பிணைத்தொகை கட்டும்படி பணிப்பிக்கப்பட்டவர் இவர்தான். இவர் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற நூல்களை வந்து எழுதியிருப்பார்.